ஆலோசனை வேணுமா, உங்களுடைய யோசனை வேணுமா? யோசனை மேல் நோக்கி இருந்தால் வாசனை உங்கள் அருகில் கூட வீசாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யோசனை மேல் நோக்கி இருந்தால் வாசனை உங்களுடைய அருகில் கூட வீசாது. என்ன வாசனை? ஆவிக்குரிய வாசனை. அப்ப எந்த யோசனை இருக்கக்கூடாது? மாம்சத்தின் யோசனை இருந்தால் ஆவிக்குரிய வாசனை உங்களுடைய வாழ்க்கையில் வீசாது. எங்களுக்கு மாம்சத்தின் யோசனை தான் வேணும்னு சொல்றவங்க மாத்திரம் கையில உயர்த்துங்க. ஆவிக்குரிய வாசனை வேணும்னு சொல்றவங்க மாத்திரம் எங்களுக்கு இரண்டுமே வேணாம். நாங்கள் எவ்வாறு உலகத்துக்கு என்று ஒத்து வாழ்கிறோமோ அவ்வாறே வாழ்ந்து கொண்டு இருப்போம். யோசனையும் வேண்டாம், வாசனையும் வேண்டாம் அப்படின்றது அல்ல. ஏதாச்சும் ஒண்ணுதான் நீங்க தேர்ந்தெடுக்கும். என்ன வேணும் உங்களுக்கு? ஆவிக்குரிய வாசனை தான் வேணும். அதை உங்களுக்கு தேவன் தர வல்லவரா இருக்கிறார். ஆனா நீங்க கேட்கறது இல்ல. யோசிச்சுட்டே இருக்கும். 24 மணி நேரத்துல வேலை செய்யும் போது கூட. அதனாலதான் சில நேரங்கள்ல பால் கூட என்ன ஆயிடுது, சரியா வருது இல்ல. பொங்கி பொங்கி பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்ற மாதிரி நீங்க கொஞ்ச நேரம் விட்டு வந்து பொங்கிடும்.